Hello everyone, welcome to Right Tech. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2005 அந்த டைம்ல எல்லார் கையிலயும் மொபைல் ஹேண்ட்செட் இருந்ததுன்னா அது இந்த நோக்கியாங்கிற கம்பெனினால தான் ஆச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த நோக்கியா அப்படிங்கிற ஒரு பிராண்டட் கம்பெனி நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக ஆண்ட்ராய்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மொபைல் நோக்கியா 8.3. இட்ஸ் a dual 5G மொபைல். இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைலை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வேரியண்ட்டில் வருது, 8GB and 6GB ரேமில் வருது. அப்படி என்னதான் இந்த மொபைல் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Alright, முதல்ல இந்த மொபைலோட டிசைனை பத்தி பார்த்துடலாம். இந்த மொபைல் கிராஃப்டட் வித் pristine Nordic டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொபைலோட ஹைட் பாத்தீங்கன்னா 171 மில்லிமீட்டர், அதாவது 17 சென்டிமீட்டர். இந்த மொபைல் ரொம்ப பெரிய மொபைலா இருக்கு, வெயிட்டாவும் இருக்கு. இதோட வெயிட் 220 கிராம்ஸ். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 8.9, எலிகண்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே, இந்த மொபைலோட கேமரா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 64 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா சப்போர்ட் பண்றதுக்கு 3 கேமரா, டோட்டலா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, மேக்ரோ இமேஜஸ் எடுக்கிறதுக்காக 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கேமரா, டெப்த் சென்சார் கேமரா 2 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே டூயல் ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நோக்கியா இந்த மொபைலில் நீங்கள் டூயல் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், அதாவது ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் அட் அ டைமில் ஆன் பண்ணி டபுள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மொபைலில் கேமரா ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, செல்ஃபி கேமரா பத்தி வரலாம். செல்ஃபி கேமரா 24 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கும் அவங்க ஜிஎஸ் ஆப்டிக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ரொம்ப துல்லியமாக இருக்க போகுது. வீடியோட பிக்சல்ஸ் 1080 வரைக்கும் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், இந்த மொபைலோட அடுத்த ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். இந்த மொபைல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 தான் வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு 1 சப்போர்ட் பண்ணுது. இந்த மொபைலில் டூயல் 5G சப்போர்ட்டோட வந்திருக்குது. அது ஒரு ஹைலைட்டான விஷயம். உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.81 இன்ச்சஸ், ரொம்ப ப்ராடாக இருக்குது, ஹேண்டியாக இல்லை, ரொம்ப பெரிய மொபைலாக இருக்குது. இதனோட ரெசல்யூஷன் 1080 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அழகாக லெஃப்ட் சைட் கார்னரில் வித் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட் கேமரா வருது. அண்ட் டிஸ்பிளே டைப் IPS LCD தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தருது, 386 ppi தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதனோட டிஸ்பிளே ரிஃப்ரெஷ் ரேட் 120 ஹெட்ஸ் கொடுத்துருக்குது, கொஞ்சம் நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறது தேவையான ஒரு விஷயம்தான். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கொரில்லா கிளாஸ் இருக்குது. ஓகே, இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சிப்செட் Qualcomm Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. ஸோ இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 620 ஹை-எண்ட் கேம்ஸ் இதில் விளையாண்டுக்கலாம். உங்களோட ரேம் வேரியண்ட் 6GB 8GB அண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 ரேம் வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் வருது. இந்த மொபைலில் ஹை-எண்ட் கேம்ஸ் எல்லாமே விளையாண்டுக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி 64GB ஒரு வேரியண்ட்டும் 128GB அனதர் வேரியண்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்பேண்டபிள் அப் டு 512GB எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன் த கோ சப்போர்ட்டும் இருக்குது. இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு மொபைலுக்கு 4500 mAh பேட்டரி வித் 18 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவான விஷயம்தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் லவுட் ஸ்பீக்கர் இருக்குது, ஆடியோ ஜாக், USB Type-C ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, NFC, FM ரேடியோ, இப்படி GPS, இப்படிப்பட்டதான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. இந்த மொபைலோட சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேஞ்ச் பிலோ 50,000 சொல்லியிருக்கிறாங்க. 2 வேரியண்ட்டும் 50,000 வரும். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொபைலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள்.